ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா ஈவினிங் டீ கேக் அந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்நாக்ஸை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த கேக்கை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனால் போதுங்க. ரொம்ப ஃபோம் ஆகிற அளவுக்கு பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு முட்டையோட எல்லாம் அந்த எல்லோ கலர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னா கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இல்லை ஒயிட் சுகர் இருக்குன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். நீங்கள் நல்லா சுகர் எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இதை பீட் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விடுங்க. நல்லா ஃபோமிங் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம பீட் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஃபோம் ஆகணும். ஃபோம் ஆகி நல்லா அந்த ஒயிட் ஃபோமிங் மேலே வர அளவுக்கு பண்ணணுங்க. அப்போ தான் நல்லா பீட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான ரேஷியோவில் கேக் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆயில் சேர்த்துட்டிங்கனாலும் ரொம்ப வளவலன்னு இருக்குங்க. ஸோ கரெக்டான அளவு சேர்த்துக்குங்க. 1/4 கப்பு சுகரு, அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாங்க. அதோடு ஒரு 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சீவ் பண்ணிடலாம். அது லம்சம்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணால் போதுங்க. பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஹார்டாக ஆக்கக்கூடாதுங்க. ஸோ அதனால் ஸ்லோவாக இதை நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 கப்பு மில்க் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஊற்றுனா பேனில் அப்படியே கரெக்டாக வலுவலுன்னு கொட்டணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வலுவலுன்னு நல்லா கொட்டுற அளவுக்கு ஸ்டேஜில் இருக்கணுங்க. ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி ரேஷியோவில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு அதில் ஆயில் தடவிடலாம். ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மிக்சரை இதோடு சேர்த்துடலாம். பாருங்கள் எந்த மாதிரி வலுவலுன்னு கொட்டுதுன்னு. இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு இதில் நான் டெக்கரேஷனுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் டூட்டி ஃப்ரூட் ஆட் பண்ணுறேங்க. நான் ஒரே ஒரு கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் ஆப்ஷன் கூட இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு கிண்ணத்தை வச்சிடலாம். வச்சுட்டு மேலே இந்த கேக்கை ப்ளேஸ் பண்ணிடலாங்க. இதுக்கு முன்னாடி குக்கரை நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் பண்ணிட்டு தாங்க வைக்கணும். அப்போ தான் நம்மளோட கேக் சீக்கிரம் நல்லா வெந்து வரும். நெக்ஸ்ட்டு இது ஒரு மூடி போட்டு கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிடுங்க. பொசிஷன் பண்ணிட்டு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிங்கனாவே பாருங்கள் எந்த மாதிரி கேக் உப்பி வந்திருக்குன்னு. சும்மா டேஸ்ட் அப்படி இருந்தது. உண்மையாகவே கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் வரும். பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.